நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய ஆலயத்தில் வாஞ்சியாய் தாகமாய் தவனமாய் இருந்து அவருடைய ஆலய பிரகாரங்களிலே இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம். நேற்று தினம் பார்த்தோம், நாம் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். ஆகவே கர்த்தருடைய ஆலயத்து கர்த்தருடைய பிரகாரங்களில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில 84வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவனும் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்கள், நம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஸ்தானத்திலே நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் எங்களை பலன் கொள்ள செய்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவருடைய பலன் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய பலன் எங்களுக்கு மிக தேவை. இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு அதுக்குரிய பலனை கர்த்தர் கிடைக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏசாயா எழுதின புத்தகத்திலே நம்ம பாப்போமா இருந்தா அங்கே வேதம் உங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிற காரியம் தான். ஏசாயா 45வது அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டென்று அவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தரிடத்துல வல்லமை உண்டு. அவர் தான் எங்களை பலப்படுத்துகிறவர். அவரிடத்துல தான் நீதி உண்டு. ஆகவே அவரிடத்துல வந்து சேரணும். நம்ம அவரிடத்துல சேரும்போது அவருடைய வல்லமையினாலே அவர் எங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அங்கே ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாது, இடறி போகாத அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய பிரகாரங்களில காத்திருக்கிறதுக்கு நம்ம தயார் இருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். இதே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் வேணுண்டா. அங்கே நம்ம அப்படி காத்திருக்கும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஆமென். நம்ம அவருடைய ஆவியினால தான் உள்ளான மனுஷனிலே பலப்படும். நாளுக்கு நாள் நாம் உள்ளான மனுஷனிலே பலப்படணும். பிரியமானவர்களே, நாங்கள் பலப்பட கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவோம். எங்களுக்கு ஓடினாலும் இடறி விழ போறதும் இல்லை, நடந்தாலும் நம்ம சோர்ந்து போறது இல்லை. ஏன்னு சொன்னா கர்த்தரை அவருடைய பலத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். நாங்கள் உள்ளான மனுஷனில் நாங்கள் பலப்படுகிறோம். எங்களுடைய மாம்சத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் எங்களை விட்டு போகிறது. ஏன்னு சொன்னா கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பலத்தோடு இருக்கிறோம், எப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். கர்த்தருடைய பாதத்துல, கர்த்தருடைய பர்வதத்துல, கர்த்தருடைய சமூகத்துல வாஞ்சையோடு தாகத்தோடு நம்ம காத்திருக்க வேணும். அவருடைய பலத்துக்காக, அவருடைய வல்லமைக்காக, அவருடைய நீதிக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது அவரே எங்களை பலப்படுத்தி, அவர் எங்களை தைரியப்படுத்தி, எங்களை உற்சாகப்படுத்தி, உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் நம்ம பலனடைந்து அவருக்காக வைராக்கியமா இருக்கும்படி அவர் செய்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம்மளுக்கு தந்தருள்வாராக. God bless you all.